ரவுடி நாகேந்திரனை வேலூர் சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றுவது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் பதில் அளிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரன் தான் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீண்ட நேரம் பயணம் செய்ய முடியாது என்பதால் வேலூர் சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும், சிறையில் முறையான சிகிச்சை வழங்கவில்லை என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிறைத்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிலையில் நாகேந்திரனை புழல் சிறைக்கு மாற்றுவது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் பதில் அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் 12ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் தலா 2 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த அக்டோபர் மாதம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு பங்கேற்க வரும்போதும் செல்லும் போதும் 6 பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். இதனை அடுத்து 6 பேர் தம்மிடையே இல்லை என்ற செய்தி அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாகவும் இத்துயரிலிருந்து வெளிவர இயலாமல் தன் மனம் தவிப்பதாகவும் விஜய் இரங்கல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேக மாநாட்டின் போது உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தாவேக தலைவர் விஜய் தலா 2 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சியாக இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் தனிப்பட்ட நிகழ்ச்சியாக நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு சீமான் வழக்கு தொடர்ந்தார். இந்நிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் 13 சாட்சிகள் விசாரணை முடிந்துள்ளதாகவும் எனவே வழக்கை ரத்து செய்யக்கூடாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் சாட்சிகள் விசாரணை தொடங்கிவிட்டதால் வழக்கை திரும்பப் பெறுவதாக நாதக சார்பில் கூறப்பட்டது. அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை திரும்பப் பெற அனுமதித்த நிலையில் வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை எதிர்த்து அரசு தாக்கல் செய்த வழக்கில் பொதுத்துறை செயலாளர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் கூறி 10 மாவட்ட ஆட்சியர்கள், நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் உள்ளிட்டோருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதனை எதிர்த்து தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளர், நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து நடைபெற்ற வழக்கு விசாரணையில் தமிழக அரசு தரப்பில் யாரும் ஆஜராகாததால் பொதுத்துறை செயலாளர் நவம்பர் 28ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். பாம்பன் புதிய ரயில் பாலம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாக புகார் எழுந்த விவகாரத்தில் தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை, மும்பை ஐஐடி நிபுணர்களின் வடிவமைப்பு சான்று பெற்றே பாம்பன் புதிய பாலம் தரமான வடிவமைப்போடு கட்டப்பட்டுள்ளதாகவும் அதனை ஐஐடி நிபுணர்கள் ஆய்வு செய்து தர மதிப்பீடு வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. பாலிசிலோசாக்சான் பெயிண்ட் பயன்படுத்தியதால் 35 ஆண்டுகளுக்கு உப்பு அரிப்பு பிரச்சனை இருக்காது எனவும் பாம்பன் பால தூண் இணைப்பு வெல்டிங் தர சோதனை 100% சரிபார்க்கப்பட்டு உள்ளதாகவும் கூறியுள்ளது. பாதுகாப்பு அதிருப்தி தெரிவித்த சில காரணிகளுக்கு தீர்வு காணப்படும் எனவும் சர்வதேச ஆலோசகரின் முறையான ஆதாரத்தின் அடிப்படையில் பாம்பன் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கனமழை காரணமாக 200 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலக்கடலை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தரங்கம்பாடி அருகே உள்ள ஆனைக்கோவில், அனந்தமங்கலம், பத்துக்கட்டு, டி மடல்மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கரில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டு உள்ளது. விதைத்து 2 வாரங்கள் ஆன நிலையில் துளிர்விட தொடங்கிய பயிர்கள் தொடர் மழை காரணமாக நீரில் மூழ்கி சேதமடைய தொடங்கியிருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் சேதத்தை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை மேம்பாலத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனர் கிழிந்து காற்றில் பறப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் காலை முதலே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை மேம்பாலத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனர் ஒன்று கிழிந்து ஆபத்தான முறையில் காற்றில் பறக்கிறது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே பயணித்து வருகின்றனர். பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யும் மனுதாரர்கள் குற்றச்சாட்டு குறித்த உரிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களை தாக்கல் செய்ய வேண்டும், இல்லையேல் அபராதம் விதிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என கூறி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் MS ரமேஷ், மரியா கிளட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தனர். மேலும் பொதுநல மனுக்களை உரிய ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் இல்லாமல் தாக்கல் செய்தால் கடும் அபராதத்துடன் தள்ளுபடி செய்யப்படும் என எச்சரிக்கையும் விடுத்தனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்வது தொடர்பான திட்டத்தை தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்கள் தரப்பினருக்கு டிசம்பர் 12ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசு ஆணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் கனகசபை தரிசனம் தொடர்பான திட்டத்தை தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்கள் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. பின்னர் கனகசபையில் பக்தர்கள் தரிசனத்தை கோயிலை நிர்வகிக்கும் போது தீட்சிதர்கள் முறைப்படுத்த வேண்டும் எனவும், இது சம்பந்தமான திட்டம் வகுக்கப்பட்டால் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுவிடும் என நீதிபதிகள் கூறினர். பின்னர் கனகசபை தரிசனம் தொடர்பான திட்டத்தை சமர்ப்பிக்க பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு டிசம்பர் 12ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் அருகே சாலையை கடக்க முயன்ற பேருந்துகள் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உரகடம் அருகே வாலஜாபாத் சாலையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கடந்த 24ஆம் தேதி இரவு பணி முடிந்த ஊழியர்கள் நிறுவனத்தின் பேருந்தில் சென்றுள்ளனர். அப்போது சாலையை கடக்க முயன்ற பேருந்து மீதும் எதிரே வந்த அரசு பேருந்து மீதும் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளிலும் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அனைவரும் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினர். இந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சீமான் மீது அதிருப்தி தெரிவித்து நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் உள்பட 50 பேர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். கட்சியில் தங்களுக்கு மரியாதை இல்லை என்றும் கட்சியின் முக்கிய நோக்கத்தை சிதைக்கும் வகையில் ரஜினியை சந்தித்த பின்னர் மதவாதத்தை ஆதரிக்கும் போக்கில் சீமான் பேசி வருவதாகவும் முன்னாள் மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான வினோத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அக்கட்சியிலிருந்து 50 பேருடன் விலகுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த நோக்கத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. நம்ம தலைமைக்கு எவ்வளோ தூரம் சொல்லியும் அதை யாரும் செவிமடுத்து எதுவுமே கொண்டு போகல. நம்ம இவ்வளோ நாளாக பொருளாதார உதவி செஞ்சு கட்சியில் பணம் நிறையா செலவு பண்ணி பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாமே செஞ்சு கட்சியை 15 வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் இது பண்ணியும் இனிமேட்டு தலைமையில் எந்த ஒரு மரியாதையும் எதுவும் இல்லை, சுயமரியாதை இல்லை. பிடிச்சா இருங்க, இல்லைன்னா விலகி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நாங்கள் நான் உட்பட மகளிர் பாசறை, மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை செயலாளர் ஆகியோர் அனைவரும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்றிலிருந்து விலகுகிறோம். கட்சி கோவை அருகே விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் இருக்கூரில் தொடங்கி கர்நாடக மாநிலம் தேவனஹள்ளி வரை எண்ணெய் குழாய் பதிக்கும் பணியினை பாரத் பெட்ரோலிய நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. இதில் விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்கள் பதிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசிடம் மனு அளித்தும் கண்டுகொள்ளாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதனை ஏற்று எண்ணெய் குழாய் பதிப்பு பணிக்கு தற்காலிக தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு நிரந்தரமாகும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் தண்ணீர் குழாய்களில் மறைத்து வைத்து கடத்தி வரப்பட்ட 13,69,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையம் வந்து இறங்கி பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பயணி ஒருவர் தண்ணீர் குழாய்களில் மறைத்து வைத்து கடத்தி வந்த 180 கிராம் தங்கத்தை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். மேலும் தங்கத்தை கடத்தி வந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் மேயரின் கணவர் உரிமையில் தரக்குறைவாக பேசுவதாக 6வது வார்டு திமுக பெண் மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிகா குற்றம் சாட்டினார். தனது வார்டில் உள்ள பிரச்சினைகளை தீர்க்கவில்லை என்றும் இது குறித்து கேட்டபோது தான் அதிமுகவில் இருந்து வந்தவர் என்பதால் மேயர் சங்கீதாவின் கணவர் அநாகரிகமாக பேசியதாகவும் ஆவேசமடைந்தார். இதற்கு மாநகராட்சி ஆணையாளர் பதில் கூற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதேபோல 21வது வார்டு திமுக பெண் கவுன்சிலரும் தனது வார்டில் 3 ஆண்டாக எந்த பணியும் நடக்கவில்லை என்று கூறி மேயர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பேக்கரி ஒன்றில் கெட்டுப்போன ஸ்வீட் பப்ஸ் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னசேலம் பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் பேக்கரியில் தம்மம்பட்டியைச் சேர்ந்த கோகிலா என்பவர் ஸ்வீட் மற்றும் கார வகைகளை வாங்கியுள்ளார். அப்போது அவர் வாங்கிய ஸ்வீட் பப்ஸ் கெட்டுப்போய் பூஞ்சை படர்ந்து இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கோகிலாவின் சகோதரர் தனது நண்பர்களுடன் சென்று பேக்கரி ஊழியரிடம் கேட்டுள்ளார். அதற்கு முதலாளி மாலையில் வருவார், அப்போது வாருங்கள் என அலட்சியமாக கூறியுள்ளனர். குழந்தைகள் சாப்பிடும் உணவுப் பொருட்களில் அலட்சியமாக செயல்படுவது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.